ஃப்ரெண்ட்ஸ், ஹோட்டலில் கிடைக்கிற கோபி மஞ்சூரியனை வீட்டில் எப்படி அதே ஸ்டைலில் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ தேவையான பொருள்: காலிஃப்ளவர் கட் பண்ணி வச்சுருக்கேன், மைதா, கார்ன்ஃப்ளவர், கொஞ்சமாக சோயா சாஸு, அதுக்கப்புறம் முட்டை எடுத்திருக்கேன். முட்டை தேவைன்னா போட்டுங்க, இல்லைன்னா உங்களோட விருப்பம். அது கூட வந்துட்டு சுகரு, அந்த காஞ்ச மிளகாவோட அந்த சீடு, பிளாக் பெப்பர், சால்ட்டு. இது இல்லாமல் வந்துட்டு சில்லி சாஸு, கெச்சப்பு, டொமேட்டோ கெச்சப்பு, ஓகேங்களா. அது இல்லாமல் ஜிஞ்சர் கார்லிக்கை ஃபைனாக சாப்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், ஆனியன் கொஞ்சம் சாப்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு அரை லெமன் எடுத்திருக்கேன். இது கூட பிங்க் ஆனியன் தான் நல்லாயிருக்கும், இப்போதைக்கு இல்லை, கொத்தமல்லி. நம்ம வந்து மைதாவையும் கார்ன்ஃப்ளவரையும் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணதில் பெப்பரு, முட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி காலிஃப்ளவர் போட்டு இந்த மாதிரி கலரில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கலர் எதுவும் போடக்கூடாது. ஒரு கடாயில் நல்லா ஆயிலை ஹீட் பண்ணி ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை பொரிக்கணும் செப்பரேட்டாக. நம்ம செப்பரேட்டாக இன்னொரு தவாவில் நம்ம ஆயில் ஊற்றிட்டு நம்ம ஜிஞ்சர் கார்லிக்கை சாப்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை போட்டு நல்லா பொன்னிறமாக நீங்கள் வதக்குங்க. சரிங்களா, நல்லா பொன்னிறமாக வரட்டும். எந்த அளவுக்கு பொன்னிறமாக வரதோ டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வந்து இது கூட கொஞ்சம் ஆனியனு, அந்த நம்ம ஆனியன் சாப்ஸ் பண்ணோம் இல்லையா, அந்த ஆனியனும் அதை பொரிஞ்ச உடனே ஆனியனும் போட்டுங்க. போட்டு எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. இதுக்கு நடுவில் நம்ம அதை பொரிச்சது என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க, பார்ப்போம். நல்லா நம்ம காலிஃப்ளவரை நல்லா ஆயில் ஹீட்டான பிறகு போட்டோம். நல்லா பொன்னிறமாக கோல்டு கலரில் பொரிஞ்சிருக்கு பாருங்கள். இதை எடுத்து ஒரு ஃபில்ட்ரு பண்ணி வச்சுட்டு, இப்போ நம்ம ஆனியன் கார்லிக்கெல்லாம் பொரிக்க முடியாது, அதில் வந்து நம்ம சில்லி கெச்சப்பு, டொமேட்டோ கெச்சப்பு, அது கூட வந்து சாஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்வீட்னஸ்க்கு சால்ட் கொஞ்சம் சாரி சுகர் சொல்ல இல்லையா, அந்த சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சால்ட் மட்டும் அதையும் போட்டுட்டு நீங்கள் ஒருத்த காலிஃப்ளவர் அவ்வளோதானே. கேட்டப்போ அப்படியே ஒரு பீஸ். குட் குட்